வணக்கம். அருள்மிகு தேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் சார்பாக நம்ம தைப்பூச மகா அபிஷேகம் மற்றும் 108 கங்காபிஷேகம் பற்றி சில விவரங்களை மக்களாகிய தாங்கள் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லாமே நன்மை செய்யக்கூடாது. இதை நம்ம தொடர்ந்து 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது 26வது வருஷம் பண்ண போறோம். இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னாக்கா வரும் செவ்வாய்க்கிழமை 11/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 வரை நடைபெறும். இந்த அபிஷேகத்துல பகுதி வாழும் மக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த அபிஷேகத்தினுடைய பலன் என்னன்றதை நீங்க மிக தெளிவாக பார்த்து இந்த அபிஷேகத்துக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பொருள் வாங்கி கொடுக்குறோமோ அந்த பொருளுக்கு அம்பாளுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள், நம்மளுடைய சில கோரிக்கைகள்லாம் நிறைவேறும்ன்றது ஐதீகம். அதன் பிரகாரம் 18 வகையான அபிஷேக பொருட்களை நாங்கள் இந்த பேம்ப்ளேட்ல குறிச்சு வச்சிருக்கோம். நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னாக்கா ஐயர்களை கேட்டீங்கன்னா கணேஷ் ஐயர் அவர் கொடுப்பாருங்க. அது என்னென்ன பொருள் என்று சொல்லி இதன் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதலாவதாக நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா சுகம் தரும். வெட்டிவேர். வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா மனம் அமைதியை தரும். கதம்ப பொடி நிம்மதி ஆரோக்கியம். விபூதி பக்தி வழி செல்ல. சந்தனம் செல்வம் பெருக்க. பன்னீர் நல்ல மனம் ஏற்படும். பஞ்சாமிர்தம் குடும்ப விருத்தி அடையும். தேன் குரல் வளம் பெறும். நெய் மீண்டும் பிறவாமை. எலுமிச்சப்பழம் மரண. அரிசி மாவு உலக சேமம். நாட்டு சர்க்கரை பசுமை வெல்லும். பால் ஆயுள் விருத்தி ஏற்படும். தயிர் சந்தான விருத்தி உண்டாகும். மஞ்சள் வீட்டில் மங்களம் உண்டாகும். இளநீர் நல்ல வாழ்க்கை அமையும். கந்து தீர்த்தம் புண்ணியம் உண்டாகும். கும்ப தீர்த்தம் அடையும். பிறவி பயணம் அடையலாம். பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 18 அபிஷேகம் இருக்குங்க. 18 அபிஷேகம் நீங்க முந்தின நாளே வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அபிஷேகத்தினால் கலந்து கொள்ளும் விரும்பும் தாய்மார்கள் பக்த கோடிகள் அனைவருக்கும் தாங்கள் இந்த அபிஷேகங்களில் கலந்து கொள்ள விரும்பும் தாய்மார்கள் பக்த கோடிகள் அனைவரும் தங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். யாரிடமும் பணமோ கொடுக்க கூடாது. தாங்கள் கொடுக்கும் அபிஷேக பொருட்களை 10/2/2025 திங்கட்கிழமை இரவு 9 மணிக்குள் கோவிலில் கொடுத்து விட வேண்டும். பால் தயிர் மட்டும் 11 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்குள் கொண்டு வருவோம். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 8:30 9 மணிக்குள்ள எல்லாமே கொண்டாந்து கொடுத்தா 9 மணியிலிருந்து சேவார்த்திகளை ஆலயத்தின் எதிரில் அமர செய்து அவர்கள் வாங்கி கொடுத்த அபிஷேக பொருட்களை ஒன்றாக சேர்த்து அம்மனுக்கு சிறப்புமிக்க மகா அபிஷேகம் செய்யப்படும். பஞ்சாமிர்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, பேர்ச்சம்பழம், நாட்டு சர்க்கரை இவைகளில் தங்கள் விருப்பம் விரும்பியற்றதை வாங்கி கொடுக்கலாம். இந்த கூட்டு அபிஷேகத்தில் பலன் எல்லோருக்கும் கிடைக்குமாறு எல்லாம் இல்ல அம்பாளை வேண்டிக் கொள்கிறோம். இந்த அபிஷேகத்துக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலந்துக்காங்க. இந்த அபிஷேகம் முடிஞ்ச பிறகு நண்பகல் 1 மணிக்கு அன்னதானம் வழங்கப்படும். அன்னதானம் எல்லாருமே பெற்று அம்பாளுடைய ஆசீர்வாதம் பெற்று அம்பாளை சேவிச்சு அம்பாளுடைய பிரசாதத்தை வாங்கி கொள்ளணும் சொல்லி இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
தயவு கூர்ந்து எல்லாருமே கலந்துக்கங்க. இந்த நம்ம தைப்பூசம் அல்லாத எல்லா விழாக்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் இருக்கிறதுனால தான் நாங்க இந்த அளவுக்கு வேலை செஞ்சு எல்லாமே பண்ண முடியுது. எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. எல்லாத்துலயுமே எல்லா இதுலயும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்கள் அரவணைப்பும் இருக்கணும். கோயிலுக்காக நன்கொடை வழங்குறவங்க தாராளமா வழங்கலாம். இது எந்த மாற்றம் இருக்காது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.